சார் உங்க பொண்ணுக்கு நீங்க பாக்குற மாப்பிள்ள என்ன கேஸ்ட் என்ன ரிலிஜன் பாக்குறீங்க சார். உங்க பொண்ணோட வாழ்க்கை நீங்க எதிர்பார்க்கிற கேஸ்ட்லயோ மதத்திலயோ இல்ல, நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்ற விதத்துல இருக்கு சார். உங்க பொண்ணுக்கு நீங்க பாக்குற மாப்பிள்ள மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு யோசிக்காதீங்க சார். கண்டிப்பா உங்க பொண்ணு அவங்ககிட்ட அடிமையா தான் இருப்பான். ஆனா மாசம் 50,000க்குள்ள சம்பாதிக்கிறவனா இருந்தாலும் உன் பொண்ணு அவனை லவ் பண்றானா கொடுங்க சார். ஏன்னா அவன் தான் உன் பொண்ணோட ஐலைனர் அழிக்காம பாத்துக்குவான். பிடிக்காத பஸ்ல ஏறிட்டா அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கி கூட பிடிச்ச பஸ்ல போய்க்கலாம். ஆனா லைஃப்ன்ற பஸ்ல பிடிக்காம ஏறிட்டா எந்த ஸ்டாப்பிங்ல இறங்க முடியாது சார். இங்க பிடிச்சவங்களை விட்டுட்டு வாழ்றதும் கஷ்டம், பிடிக்காதவங்க கூட வாழ்றதும் கஷ்டம். அந்த கஷ்டத்தை வாழ்க்கை முழுக்க உங்க பொண்ணுக்கு கொடுத்துறாதீங்க சார். இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் சார். இப்பவும் என் பொண்ணு பண்ணதை என்னால ஏத்துக்க முடியல. ஆனா நான் என் கோவத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். எங்கேயாவது போயிடுங்க. டேய் வாங்கடா, போ போ. சின்ன சீனி கல்லு சிரிச்சு காட்டும் சித்திரமே